வணக்கம். நான் உங்கள் கணேசன். தினசரி ஒரு பதிவு, இன்றைய பதிவு அப்படின்னு. இது இன்றைக்கி 3/4/2026 பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று புனித வெள்ளி, நல்ல நாள். இன்று அரசு விடுமுறையும் உண்டு. இன்றைக்கி பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ள நபர்கள் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு அன்று அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இதற்கு முன்னாடி சில நண்பர்கள், சில பேச்சாளர்கள், சில விஞ்ஞானிகள் சிலர் பேசக்கூடிய விஷயத்தை நான் இதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த 2 நாளும் என்னுடைய இன்றைய பதிவை நீங்கள் பார்த்துவிட்டு எனக்கு வாழ்த்துக்களும் நிறையா சொல்லியிருக்கீங்க. அதற்கு முதல் நான் இது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நிறையா பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நான் தினம் ஒரு தகவல், இன்றைய பதிவு அப்படிங்கிறதுல தினம் ஒரு தகவல் நான் கொடுக்குறேன். இன்றைய தகவலில் நான் என்ன கொடுக்க போகிறோம்னா, முதல்ல வாரத்தில் 7 நாள். இந்த 7 நாள் அப்படிங்கும்போது அதற்காக 7 விஷயங்களும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதை நான் கடைப்பிடிக்கிறேன். நான் கடைப்பிடிக்க தவறினாலும் இனிமேல் அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 விஷயங்களில் முதல்ல நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் சிந்தித்து பேச வேண்டும். ஒரு கணவனோ மனைவியோ பேசும்போது நம்ம இந்த வார்த்தையை சொன்னால் அவங்க கோவப்படுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பேசணும். அதுதான் சிந்தித்து பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 1. 2வது விஷயம், கணவன் மனைவி இருவருக்குமே உண்மையை பேச வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, முடிந்த அளவுக்கு உண்மையை பேசுங்க. அதாவது 100 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஒரு சில விஷயங்களை வேணால் நம்ம சொன்னால் கோவப்படுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சி தான் போய் சொல்கிறீங்க. உண்மையை பேசுங்க. உண்மையை பேசி எடுக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் முதல்ல உங்களை சொல்லக்கூடியது சிந்தித்து பேசுங்கள். 2வது விஷயம், உண்மையே பேசுங்கள். சரிண்ணா? 3வது, அன்பாக பேசுங்க. ஏன் அன்பாக பேசணும்னா, நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி அன்பாக பேசுங்க. அன்பாக பேச போயதுன்னா ஜாதி மதம் பார்க்காம, உயர்வு தாழ்வை பார்க்காம, படிப்பை பார்க்காம, வயசை பார்க்காம லவ் பண்ணி வார்டில் முடிக்கிறாங்க. அதே லவ்வை கல்யாணம் முடிஞ்ச நீங்களும் பண்ணுங்கள். எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல, வாழும் வரை பண்ணலாம். 50 வயசுலையும் லவ் பண்ணலாம், அன்பாக பேசலாம். 100 வயசுலையும் பண்ணலாம், 100 வயசுக்கு மேலேயும் பண்ணலாம். வாழ்நாள் முழுவதும் இருக்கின்ற வரைகள் அன்பாக பேசுங்கள். அதிகாரமாக பேசுகிறத விட அன்பாக பேசினால் அதுக்கு இன்னும் ஒரு வேல்யூ உண்டு. கணவனோ மனைவியோ குழந்தைகளோ எல்லோரிடத்திலும் அன்பாக பேசுங்கள். நான் சொன்னது சிந்தித்து பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும். 2, 3 அன்பாக பேச வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒருத்தர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4வது விஷயம், நான் இப்போ பேசுகிறேன்ல, இந்த பேச்சை மெதுவாக பேச, கத்தி பேசாமல். என்னம்மா கத்தி பேசுகிற, என்னப்பா கத்தி பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ கத்துறீங்க அப்படிங்கிற, மெதுவாக பேசுங்க. நம்ம 2 பேர் பக்கத்தில் இருக்கும்போது 2 பேரும் கேட்குற மாதிரி மெதுவாக பேசுங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போனை காற்றுல வச்சுக்கிடுவாங்க. காற்றுல வச்சுக்கிட்டு பக்கத்தில் 100 பேர் கேட்குற மாதிரி பேசுவாங்க. அதனால் 4வது விஷயம், மெதுவாக பேசுங்கள். மெதுவாக பேசும்போது நம்மளுடைய இதயத்துக்கும் நல்லது. அதனால தான் மெதுவாக பேசுங்கள். 5, சமயம் அறிந்து பேசுங்கள். சமயம் அறிந்து பேசினா என்ன? உங்களுடைய கணவர் வெளியில் போயிட்டு வந்த உடனே அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, என்னதுன்னு அன்பாக பேசுங்க. நீங்கள் அதுக்கு பிறகு வீட்டுக்கு செலவுக்கு ரூபா வேணும், ஏதாவது பொருள் வேணும்னா அதுக்கு பிறகு கேளுங்க. இதுக்கு பேர் சமயம் அறிந்து பேசுங்க. சரி, இதை யாரை சொல்லுவோம்? மனைவிட்ட சொல்லுவோம். கணவர் என்ன செய்யணும்னா, பெண்கிட்ட பேசும்போது அவள் முகத்தை பார்த்து, என்னம்மா எப்படி இருக்க, என்ன விவரம், என்ன ஏது,
சொந்த பந்தங்கள் எப்படி, என்ன ஏது, அம்மா இருக்காங்க, அம்மா ஃபோன் பண்ணாங்களா, என்ன ஏதுன்னு நீங்கள் மெதுவாக ஒரு 4 வார்த்தை பேசுங்க. நேற்று ஒருத்தர் சொன்னார், எங்கே சார் நம்ம வாயை திறந்தாலே குத்தம் கண்டுபிடிக்கிறா, ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறாப்புல. அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். சோறு கொடுக்கலையா, கவலையே படாதீங்க. தண்ணி எடுத்து கொடுக்கலையா, கவலைப்பட வேண்டாம். டீ கொடுக்கலையா, கவலைப்பட வேண்டாம். அவங்க எப்போ நம்மகிட்ட பேசுகிறாங்களோ அப்போ பேசட்டும். நீங்கள் சமயம் அறிந்து இந்த கேள்வியில் கேளுங்க. கணவன் மனைவி இதைத்தான் நான் திருமண தகவல்களை வச்சுருக்கிறதுனால இது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா, அதனால் ஏன் இதை சொல்லோம்னா, இந்த விஷயம் 5வது விஷயம் சமயமாக இருந்து இதை பேசுங்க. அடுத்து இனிமையாக பேசுங்க. 6வது விஷயம் இனிமையாக பேசுங்க. அது என்ன சார் இனிமையாக பேசுகிறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனைவியை நான் எடுத்து சொல்லிக்கிறேன். கணவர் வெளியில் சுற்றிட்டு வருவார், நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. இல்லை சார் நான் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். இப்போ வெளியில் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த கணவர்கிட்ட, என்னங்க டயர்டாக வந்திருக்கீங்க, இந்த வேலை அதிகமோ, எங்கே போயிட்டு வரீங்க, என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு நைஸாக பேசுங்க. அவர் டென்ஷனாக வந்தால் கூட, வெளியில் எவ்வளையாவது பார்த்துட்டு வந்தால் கூட அதெல்லாம் மறந்துடுவாப்புல. அது கொஞ்சம் வயசாக இருந்தாலும் வெளியே யார்ட்டையும் பேசிட்டு வந்தால் கூட, அதாவது வேறு ஒரு சபல புத்தியில் இருந்தால் கூட அது முதல்ல மறந்து போயிடும். 1. 2வது விஷயம், உறவுகள் ஏதாவது பிரச்சனையில் வந்தால் கூட, அந்த மன கஷ்டத்தோடு உள்ள வந்தால் கூட அதுவும் பறந்து போகும். சரி, மனைவி கேட்கணும், இவர் என்ன செய்யணும்? இவரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா இல்லை, இன்றைக்கி டிவி சீரியலை பார்த்துட்டு அடுத்தவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம்னு நினச்சி அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, அப்போன்னு சொல்லணும். அப்போ அவங்கள்ட்ட என்ன செய்யணும்னா, மெதுவாக என்னம்மா முகத்தை பார்த்து, உனக்கு இன்னைக்கு இப்போ இந்த மாதம் கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, கொஞ்சம் பேசுங்க, ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் குடும்பத்தில் இனிமையாக பேசுகிறது. லாஸ்ட்டு ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்கள். பேசாமல் இருக்க பழகிக்கோங்க. பேசாமல் இருக்க பழகிக்கணும். எப்படி? கணவர் அங்கேருந்து வரும்போதே எரிச்சலோடு கோபத்தில் வருவார்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் நீங்கள் எதுவுமே பேசாது, யார் வாட்டில் தாட் பொண்ணு 2 பேசுவார், 4 தூக்கி உடச்சி போட்டால் கூட கவலை இல்லை. பேசாமல் இருக்க பழகிக்கோங்க. அவர் 10 வார்த்தை பேசினா நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. அதே மாதிரி இங்கேருந்து கணவனும் ஒரு நபர் ஆணுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த மனைவி, இவர் வெளியே எவாவோட சுற்றிட்டு வந்திருக்காரோ என்னமோ ஏதோ நினச்சி ஏதோ ஒரு கோபத்தில் பேசக்கூடிய சூழ்நிலை பேசினாலும் கூட, அப்போ இவர் என்ன செய்யணும்? இந்த ஆண்கள், நீ எனத்தையும் பேசிட்டு போ அப்படின்னு அமைதியாக பேசாமல் உட்காந்துக்கணும். தண்ணி எடுத்து வச்சா தேவைன்னா குடிக்க வேண்டியது, சாப்பாடு தேவைன்னா எடுத்து வச்சாங்கன்னா சாப்பிடணும், இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கணும், பட்னியாக கிடந்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவுங்கிறதே போதும்னு சொல்கிறாங்க. அது காலை உணவாக இருக்கலாம், இரவு உணவாக இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு 3 வேளை உணவு என்பது அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிடாம இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் அளவான சாப்பாடு தான். அதிகமாக சாப்பிட்டாலும் உடலுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 இட்லி சாப்பிடக்கூடிய நேரத்தில் நீங்கள் 2 இட்லியை சாப்பிடுங்க. அதே நேரத்தில் இந்த 4 இட்லிக்கு எவ்வளோ டைம் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதாவது மெதுவாக சாப்பிடுங்க. நாம் சாப்பிடுகின்ற பொழுது, மென்று சாப்பிடும் பொழுது நமக்கு உமிழ்நீர் சுரந்து அதோடு உள்ளே போகணும். அதுதான் நல்ல உணவு. உங்களுக்கு சுகர் பிரச்சனை வராது, எந்த பிரச்சனையும் வராது. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்குன்னு போகிறது கிடையாது. போயிருக்கிறேன், அதாவது எப்போமாவது ஒரு தடவை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கிறோம். நம்ம இந்த குடும்பத்தில் எப்படி இந்த 7 விஷயங்கள் நான் இப்போ சொன்னனோ, அதே மாதிரி நம்ம உடம்பையும் சில விஷயம், அதை நான் ரொம்ப நேரம் இதை பேசினா உங்களுக்கு ரொம்ப இதாகிடும். அதனால் நான் இந்த 7 விஷயங்கள் இன்னைக்கு தினசரி ஒரு பதிவு உங்களுக்கு போடணும், எனக்கு ஒரு நேம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை போடுறேன். என்னுடைய பதிவை நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, சார் உங்கள் பதிவை நான் விடிய பார்த்தேன், உங்கள் உடம்பை கெடுத்து கொள்ள வேண்டாம். நான் ஒரு நாளைக்கு 2 அல்லது 4 பதிவுகளை போடுறேன்.
அதுக்கெலாம் எனக்கு இப்போ நேரமும் கொஞ்சம் இல்லை. இன்றைக்கி நான் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் தான் நான் போடுறேன். மதியத்துக்கு மேலே தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் இன்றைக்கி பதிவு போடலையா? ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என் மேலே இவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை நீங்கள் வச்சு கேட்கும்பொழுது உங்களுக்காக நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நான் உலகம் முழுவதும் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை எனது உறவுகளாக நினைத்து நான் எல்லோரையும் நல்ல பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு இதே வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. என்னுடைய நம்பர் வந்து 8012 மறுபடியும் 801213. நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. ஆனால் 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் கூப்பிட்டுருவேன் திரும்ப. சரிங்களா? ஏன் இதை சொல்லுதோம்னா, நான் இதுக்கு முன்னால் வந்து அன்று இரவுக்குள்ளே நான் தகவல் கொடுத்துருன்னு சொன்னேன். ஆனால் இப்போ முடியலை. ஏன்னா ஒரு நாளைக்கு 150 கால் 200 கால். சரிங்களா? ஏன்னா அது மட்டுமல்ல, சில பெண் வீடு மாப்பிள்ளோடு நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலவர் அங்கேயும் கூப்பிட்றீங்க. அதனால் இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா, நாமக்கல் சேலத்துலேருந்து 2 பேர் அங்கேருந்து சார் உங்களை பார்த்துட்டு பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு நேரில் வந்து பார்த்துட்டு போகிறீங்க. அதைக்கும் நான் டைம் கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால் உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய ஃபோன் கால்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ண அதாவது நீங்கள் பேசும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பேசி கொஞ்சம் டயத்தை குறைச்சி கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நான் பேசணும். இன்று எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருந்தாலும் கூட காலம் நேரங்கள் போதவில்லை. அதனால் எல்லோருக்குமே, அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இங்கு வந்து ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஆணோ பெண்ணோ, வயதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 வயதிலிருந்து 60 வயதுக்கு திடம் உள்ள நபர்களுக்கு, மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன். ஒரு 100 பேருக்கு என்னால் முடிந்த சில உதவிகள். திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம செய்தோம் என்றால் கடைசி வரைக்கும் அவர்களோடு பிரியாமல் இருக்கணும். இது என் மனைவி இன்னொருத்தவங்க போய் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுங்க. அதே மாதிரி கணவர், இது என் கணவர், இன்னொரு போய் வாழக்கூடாது, அதற்கு முடிவு எடுங்க. முதல்ல 3 மாதம் 6 மாதம் டைவர்ஸுங்கிறது போகக்கூடாது. இது என்னுடைய இது. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவனோ மனைவியோ இருக்கிற வரைக்கும் இருங்க. இறந்து விட்டால் வேறு கல்யாணம் முடிக்கலாம், தவறு கிடையாது. வாழ்கின்றவரை கடைசி வரைக்கும் ஒரு துணை கண்டிப்பாக எல்லோருக்கும் வேணும். நீங்கள் சொல்கிறீங்க, சார் எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது சார், வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள கட்டி கொடுத்து நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு துணை வேணும். அதனால் துணை என்பது ஒரு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தேவை. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. எப்பேற்பட்ட நபர்களுக்கும் நான் வரன் பார்த்து தருகிறேன். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு முயற்சி. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் எல்லோருக்குமே நான் வந்து செய்து கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு இங்கே வந்து இப்போதைக்கு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறைகள் எதுவும் இருந்தாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன், கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இவ்வளோ நேரம் எனக்கு பொறுமையாக கேட்ட, இந்த வீடியோ பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.